வணக்கம் நண்பா. பணம் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க நாம பணம், செல்வம், சுதந்திரம் பத்தின நம்ம புரிதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறோம். நம்மளோட 30 நாள் பயணத்துல இன்னைக்கு நாள் 29. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு நாம இன்னைக்கு விடை தேட போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தரோட பேங்க்ல 100 கோடி ரூபாய் இருக்கு. நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு தொகை. ஆனா அவரோட முகத்துல ஒரு நிம்மதியே இருக்காது. எப்பவுமே ஒரு டென்ஷன், ஒரு அவசரம். வாழ்க்கைய வாழாம எதையோ துரத்தி ஓடுற மாதிரியே இருப்பாங்க. ஏன் இப்படி? 100 கோடி இருந்தும் நிம்மதி இல்லைனா அப்போ எதுதான் நிம்மதிய கொடுக்கும்? இதுக்கு பேருதான் கோல்டன் ட்ரெட்மில். தங்கத்தால செஞ்ச ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி. ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆனா எங்கேயும் போய் சேர முடியாது. இந்த எலி பந்தயத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? இதுக்கு அடிப்படையான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க பணத்தை ஒரு தப்பான ஆட்டமா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க பணத்தை ஜெயிக்க நினைக்கிறாங்க. கிரிக்கெட் மாதிரியோ செஸ் மாதிரியோ ஒரு கட்டத்துல ஜெயிச்சு கோப்பைய வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பணம் ஒரு இன்ஃபினிட் கேம். அதுக்கு முடிவே கிடையாது. இந்த ஆட்டத்தோட நோக்கம் ஜெயிக்கிறது கிடையாது. ஆட்டத்துல தொடர்ந்து சந்தோஷமா இருக்கிறது தான். இந்த ஒரு வரியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய மாறிடும். சரி, இப்ப நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா இத பத்தி பார்க்கலாம். ஏன் அதிகமா சம்பாதிக்க நிம்மதி குறையுதுங்கிற இந்த கோல்டன் ட்ரெட்மில் பாரடாக்ஸ உடைச்சு பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு மேஜிக் நம்பர் என்ன? எவ்வளவு பணம் உங்க பேங்க்ல இருந்தா போதுங்களா சாமி, இதுக்கு மேல நான் ஓட மாட்டேன்னு நீங்க நினைப்பீங்க? 1 கோடியா, 10 கோடியா, இல்ல 100 கோடியா? மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னுலாம் யோசிக்காதீங்க. உங்க மனசுல உண்மையா என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நம்பர் ஏன் முக்கியம்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். பணத்தை வச்சு விளையாடுற 2 விதமான ஆட்டக்காரங்களை நாம சந்திக்க போறோம். ஒருத்தர் ஃபைனைட் பிளேயர், இன்னொருத்தர் இன்ஃபினிட் பிளேயர். முதல்ல விக்ரம் ஒரு ஃபைனைட் பிளேயர். அவரோட ஒரே குறிக்கோள் இன்னும் அதிகம். 1 கோடி சம்பாதிச்சா அடுத்த இலக்கு 10 கோடி, 10 வந்தா அடுத்த இலக்கு 100. அவரோட மனநிலை நெக்ஸ்ட் ஜீரோ மைண்ட் செட். பேப்பர்ல பார்த்தா அவர் ஒரு வெற்றியாளர் மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில அவர் பணத்தோட அடிமை. அந்த ஓட்டத்தை அவரால நிறுத்தவே முடியாது. இப்போ சமீர பாருங்க. சமீர் ஒரு இன்ஃபினிட் பிளேயர். அவரோட இலக்கு போதும். தன்னோட குடும்பம் சந்தோஷமா வாழ இவ்ளோ பணம் போதுங்கிறத தெளிவா கணக்கு போட்டு அந்த எண்ணை அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பணத்தை துரத்துறத விட்டுட்டு அவருக்காக பணம் சம்பாதிக்கிற ஒரு சிஸ்டமை உருவாக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு சமீர் விக்ரம விட சம்பாத்தியத்துல கம்மியா இருக்கலாம், ஆனா சுதந்திரத்திலயும் சந்தோஷத்திலயும் பல மடங்கு பெரிய பணக்காரர். ஏன்னா விக்ரம் இன்னும் பந்தயத்துல ஓடிட்டு இருக்காரு, ஆனா சமீர் அந்த பந்தயத்தை எப்பவும் முடிச்சிட்டு தன்னோட நேரத்துக்கு எஜமானரா வாழ்ந்துட்டு இருக்காரு. விக்ரம் சமீர் கதையில இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வம்னா பேங்க்ல இருக்கிற பணம் இல்ல. அப்போ செல்வத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? பணக்காரனா இருக்கிறதுக்கும் செல்வந்தனா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த மந்திரம். உண்மையான செல்வம்னா உங்களுக்கு இருக்கிற கடமைகளை விட உங்களுக்கு இருக்கிற தேர்வுகள், அதாவது ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறது தான். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிக்காத வேலையை இஎம்ஐ கட்டுறதுக்கா மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடமைகள் அதிகமா இருக்கு, ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா உங்க மாச செலவு 50,000 ரூபாய், ஆனா உங்க முதலீடுகள்ல இருந்து உங்களுக்கு மாசம் 60,000 ரூபாய் வருதுன்னா நீங்க தான் உண்மையான செல்வந்தர். ஏன்னா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணுமா இல்ல குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணுமான்னு முடிவு பண்ற சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கு. அதுதான் உண்மையான செல்வம். நீங்களும் மத்தவங்களுக்காகவும் ஸ்டேட்டஸுக்காகவும் ஓடுறத விட்டுட்டு உங்க சுதந்திரத்துக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எத்தனை பேர் இந்த சுதந்திர பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு பாப்போம். நம்மளோட இந்த 30 நாள் பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாளைக்கு இந்த தொடரோட கிராண்ட் ஃபினாலே. நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான 10 வருட மாஸ்டர் பிளானை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த முக்கியமான பகுதியை நீங்க தவறவிடக்கூடாதுன்னா உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இதுவரைக்கும் நம்ம தத்துவம் எல்லாம் பேசிட்டோம். போதும்னு நினைக்கணும்னு சொல்றது ஈஸி. ஆனா அந்த போதும் அப்படிங்கிற நம்பர் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம தத்துவத்திலிருந்து கணக்குக்குள்ள போக போறோம். வாங்க உங்க சுதந்திரத்துக்கான எண்ணை எப்படி கணக்கிடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஸ்டெப் 1, உங்களோட 1 வருஷம் மொத்த செலவை கணக்கு போடுங்க. வீட்டு வாடகையிலிருந்து சினிமா டிக்கெட் வரைக்கும் எல்லாத்தையும் நேர்மையா கணக்குல சேருங்க. ஸ்டெப் 2, அந்த மொத்த தொகைய 25ஆல பெருக்குங்க. அவ்வளவுதான். வர்ற பதில்தான் உங்களுடைய போதும் எண், அதாவது உங்க ஃப்ரீடம் நம்பர். இந்த விதிக்கு பேரு ரூல் ஆஃப் 25.
இந்த 25ங்கிற நம்பரை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இது வெறும் நம்பர் இல்ல, இது உங்க சுதந்திரத்துக்கான சாவி. இந்த ஒரு எண்ணை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிச்சா போதும், உங்க வாழ்க்கையோட திசையே மாறிடும். ஏன் 25? அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான கணக்கு இருக்கு. நீங்க கணக்கு போட்ட அந்த போதுங்கிற மொத்த தொகைய சரியா முதலீடு பண்ணிட்டு, அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் வெறும் 4% பணத்தை மட்டும் எடுத்து செலவு செஞ்சீங்கன்னா, உங்க முதலீடோட அசல் குறையவே குறையாது. அது வளர்ந்து உங்களுக்கு ஆயுஸ் முழுமைக்கும் பணம் கொடுத்துட்டே இருக்கும். அதாவது, நீங்க ஓய்வு எடுத்துக்கலாம், ஆனா உங்க பணம் உங்களுக்காக 24 மணி நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவ்ளோ சிம்பிளான கணக்கு இருக்கும்போது ஏன் நிறைய பேர் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காங்க? காரணம் பயம். இந்த கணக்கு நேருக்கு நேரா பாக்குறதுக்கு பயம். ஒருவேளை அந்த போதுங்கிற நம்பர் ரொம்ப பெருசா இருந்தா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். இல்ல அந்த நம்பர் ரொம்ப சின்னதா இருந்து இத்தனை நாளா தேவையில்லாம ஓடிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருமோன்னு ஒரு பயம். ஆனா தெளிவு கிடைச்சா பயம் போயிடும். அதனால பயப்படாதீங்க, கணக்கு போடுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு உண்மையான சேலஞ்ச். இப்போவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க போன்ல கால்குலேட்டர் எடுங்க. உங்க மாச செலவு எவ்வளோன்னு கணக்கு போடுங்க. அதோட ஒரு 20% சேர்த்துக்கோங்க. அந்த மாதாந்திர போதும் எண் என்ன? தயவு செஞ்சு நேர்மையா உங்க எண்ணை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மத்தவங்களுக்காக இல்ல, உங்களுக்காக. உங்க இலக்க நீங்களே பிரகடனப்படுத்துற முதல் படி இதுதான். நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் பார்த்ததுல உங்க சுதந்திர பயணத்துக்கு தேவையான 2 முக்கியமான விஷயங்கள் உங்க கைக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, உங்ககிட்ட இப்போ ஒரு இன்ஃபினைட் பிளேயரோட மனநிலை இருக்கு. அதை அடையறதுக்கான கணக்கும் இப்போ உங்ககிட்ட இருக்கு. அதாவது, எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்தோட அட்ரஸும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த அட்ரஸ்க்கு எப்படி போறது? ஒரு வழி வேணும் இல்லையா? ஒரு ரோட் மேப். நாளைக்கு நம்ம பயணத்தோட கடைசி நாள். அது நம்மளோட பட்டமளிப்பு விழா. நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான 10 வருட மாஸ்டர் பிளான நான் உங்களுக்கு தரப்போறேன். இந்த எலி பந்தயத்திலிருந்து எப்படி ஒரு கிரேட் எக்ஸிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையோட ப்ரோக்ராமிங் கோட நீங்களே எப்படி மாத்தி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. நாளைக்கு வர்ற பகுதி தான் எல்லாத்தையும் முழுமையாக்கும். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ கணக்கு உங்க கையில இருக்கு. அந்த கணக்கு உங்களுக்கு ஒரு சக்திய கொடுத்திருக்கு. அந்த சக்திய வச்சு உங்க மாஸ்டர் பிளான் என்னவா இருக்க போகுது யோசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையோட ஆர்கிடெக்ட் நீங்க தான், வேற யாரும் இல்ல. உங்க திட்டத்தோட முதல் படிய மனசுல உருவாக்க தொடங்குங்க. நாளைக்கு சந்திப்போம் அந்த ஃபினிஷ் லைன்ல. அதுவரை சிந்திக்க தொடங்குங்க.